சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நீங்க எல்லாம் தெளிவாதம்மா யோசிக்கிறிய. இந்த தெளிவு மட்டும் என்கிட்ட இருந்திருந்தா நான் எப்பவும் மாறி போயிருப்பேன். நீ சொன்ன வார்த்தையை கேட்டப்பெல்லாம் அப்படியே நெஞ்சுக்குள்ள சுருக்கடி ஆயிருச்சுமா. நீ பேசுறது எப்பவுமே சரிதாம்மா. அண்ணன் என்ன தம்பி என்ன ஒன்னா பிறந்தது தவிர எங்களுக்குள்ள வேற என்னமா இருக்கு? நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க மாமா. அவன் ஜோலியை பார்க்க வேண்டியதானே. என்னடா கதிரு, நான் சொல்றது சரிதானே? அண்ணா டேய், இந்த ஒரு வார்த்தை மட்டும் தாண்டா மிச்சம். அண்ணன் தம்பியில ஒண்ணு சேர்ந்தோம்னா யாராவது ஒருத்தர் குணசேகரனா மாறிட போறோம்னு அவங்க யோசிக்கிறாங்கடா. ஐயோ மாமா, சத்தியமா நான் அதெல்லாம் மீன் பண்ணி சொல்லவே இல்ல. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்க? நான் சொல்ல வந்ததே வேற, நீங்க புரிஞ்சுக்கிட்டதே வேற. ஐயோ, நீ சொல்லலமா, ஆனா அர்த்தம் அதுதானே. இல்ல மாமா. டேய், இவங்களெல்லாம் புரிஞ்சுக்காம இத்தனை வருஷமா நம்ம அண்ணன் பின்னாடியே போயிட்டோமேடா. இப்ப அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட வரலாம்னு நினைக்கும் போது அவங்களுக்கு நம்ம மேல இருக்கிற பார்வையே மாறுதுடா. மாமா இங்க இருங்க, இப்ப எதுவும் பேச வேணாம். ரேணுகாக்கா வந்த உடனே பறவை எல்லாத்தையும் பேசிப்போம். நீங்க முதல்ல வந்து சாப்பிடுங்க வாங்க. வானே, அவன் வந்தா மட்டும் என்னமா பேச போறான்? எல்லாருக்குமே ஒவ்வொரு கருத்து இருக்குமா. நான் ஒரு முட்டா பையன். ஒரு கொடுமையை பாத்தியா? நான் ஒரு முட்டாளுங்கிறது தெரியாமையே இம்பட்டு வருஷமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். போதும் நிறுத்துன. நீ தாரு, என்ன பிரச்சனை உனக்கு? நீ கொடுத்த காசை வேணான்னு சொன்னது உனக்கு பிடிக்கல, அதானே உன் பிரச்சனை? இங்க பாருங்க மாமா, நான் சத்தியமா உங்களை எதுவும் தப்பா ஒன்னார பேசாம இரு. சொல்லுண்ணே, அவ வேணான்னு சொன்னது உனக்கு பிரச்சனை அதானே? சொல்லு, இல்ல அவங்கிட்ட சண்டை போடு. நீ பேசுனது தப்புன்னு கண்டிச்சு வைன தாரு. இல்லாட்டி என் சட்டையை பிடிச்சி என்ன கேளு. என் குழந்தைக்கு நான் செய்யறேன்னு சொல்லு. அதை விட்டு உன் மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. மாமா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ சொல்ல போய் அது எதுவாவோ வந்து நிக்குது. யாருங்க சுட்டு போட்டாலும் சரி, அந்த கடவுள் ஆணையா சொல்றேன், அண்ணன் தம்பிக்கு ஊடால வரணும் நான் என்னைக்குமே நினைச்சதே கிடையாது. நீங்க ஏன் என்னென்னவோ நினைச்சுக்கிறீங்க? இப்ப என்ன, உங்க தம்பிக்கு செய்ய போறதுக்கு நான் நடுவுல வரக்கூடாது அவ்வளவுதானே? நீங்க உங்க தம்பிக்கு என்ன வேணா செய்யுங்க, நான் எதுவுமே பேசல, எதுவுமே கேட்கல, போதுமா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இப்ப சாப்பிட வாங்க. இல்ல நந்தினி. இல்ல மாமா, இதுக்கு மேல இத பத்தி பேச வேணாம், எனக்கு விளங்கிருச்சு. விட்டுருங்க, இதுக்கப்புறம் தப்பு தப்பா போயிடும். இங்க இருங்க, இப்ப வந்து சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடாம கிடந்தீங்கன்னா அக்கா வந்து சாப்பிடாம படுத்துரும். தயவு செஞ்சு வாங்க, கூட்டு வந்துரு. சரிங்க அண்ணே. அண்ணே அழாத அண்ணே. அண்ணே, அண்ணி அப்படி நினைச்சு சொல்லல அண்ணே. வானே சாப்பிட. அழாதீங்கப்பா. என்னால இப்படி ஆயிடுச்சு. நீங்க போங்க, நான் கூட்டு வரேன். நீ போ, நான் கூட்டியாரன். போ. வானே. ஐசியும் கூட்டு போ. தரா போமா. தர்ஷா போட. ரொம்ப வலிக்குதுடா. தாரு, அழக்கூடாது சரியா? வா சாப்பிடலாம் வா. நீயும் அவங்க கூட சேர்த்து அப்படி பேசிருக்க கூடாதுடா. தாரு, தப்புன்னு பட்டா கண்டிச்சு சொல்லு, இல்ல நான் அடிச்சா சொல்லுனே, அதுக்கு உனக்கு உரிமை இருக்கு. அதை விட்டுட்டு இப்படி மூளையில உட்காந்து அழுதுட்டு இருந்தா அப்படி? அந்த உரிமையில தாண்டா நானும் பணம் கொடுத்தேன். உன்னை போய் என்னால அடிக்க முடியுமாடா? தாருண்ணா, அதெல்லாம் அப்போ, அதெல்லாம் குணசேகரன் தம்பியா இருந்தப்போ. இப்போ நான் ஞானத்தோட தம்பி. நியாயத்தையா அன்பா சொன்னா கேட்டுப்பான்.
புரியுதா? வா எந்திரி சாப்பிடலாம் வா. கண்ணெல்லாம் தொடச்சுக்க வா. வாண்ணா சின்ன பிள்ளை மாதிரி அடம்பிடிச்சிட்டு வா. எந்திரி வா. பசங்க யாருன்னு சாப்பிடல. எந்திரி.